ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்வெளி சீரீஸ் 4. இதில் நம்ம இன்னைக்கு செயற்கைக்கோள்கள்லாம் என்ன, இந்த செயற்கைக்கோள்கள் எப்படி செயல்படுது, அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோள்கள் எப்படி பூமியை சுற்றி வருது, பூமியை சுற்றி எத்தனையோ செயற்கைக்கோள்கள் இருக்குது, அது எதுவுமே ஏன் ஒன்னோட ஒன்று மோதி கொள்றதில்ல, இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கான இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி விண்வெளியோட சீரீஸ் 1, 2 and 3 நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செயற்கைக்கோள்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது என்ன நினைப்பீங்க? விண்வெளியில் நம்மளோட கிரகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய உலோக விண்கலத்தை தான் நீங்கள் நினைப்பீங்க, கரெக்டாக? ஆனால் ஒரு கிரகத்தை அல்லது நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய எதையுமே செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளோட பூமியும் சந்திரனும் கூட செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். எப்படின்னா, பூமி அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள், சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். நீங்கள் ஒரு விண்கலத்தை பூமியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் செலுத்தினீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செயற்கைக்கோள் தான். ஆனா பொதுவா செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிற வார்த்தையை விண்வெளியில ஏவப்பட்டு பூமியை அல்லது விண்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு பொருட்களை சுற்றி வரக்கூடிய அல்லது நகரக்கூடிய இயந்திரத்தை குறிக்குது. இந்த வகையான செயற்கைக்கோள்கள் எல்லாமே பூமியையும் மற்றும் பிரபஞ்சத்தையும் பற்றி அறியறதுக்கு உதவியா இருக்கு. இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் எப்படி செயல்படுது? செயற்கைக்கோள்கள் எல்லாம் பொதுவா ராக்கெட்டை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில செலுத்தப்படுது. இது வெவ்வேறு உயரங்கள்ல நிலைநிறுத்தப்பட்டு பூமியை சுற்றி வெவ்வேறு பாதைகள்ல வெவ்வேறு வேகத்துல பயணம் செய்யுது. இயற்கை செயற்கைக்கோளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தா பூமியையும் சந்திரனையும் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான செயற்கை அல்லது மனிதனால உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. வானிலை ஆய்வாளர்கள் வானிலையை கண்காணிக்கவும் சூறாவளிகளை கண்காணிக்கவும் உதவக்கூடிய கிரகத்தோட படங்களை எடுக்கிறதுக்காக சில செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுது. சில செயற்கைக்கோள்கள் மற்ற கிரகங்கள், சூரியன் மற்றும் கருந்துளைகள், இருண்ட பொருள் அல்லது தொலைதூர விண்மீன் திரள்களோட படங்களை எடுக்க பயன்படுது. இந்த படங்கள் எல்லாம் சூரிய குடும்பத்தை பற்றியும் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றியும் விஞ்ஞானிகள் நன்கு புரிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கு. இன்னும் சில செயற்கைக்கோள்கள் உலகத்துல எல்லா இடத்திலையும் டிவி சிக்னல்கள் மற்றும் மொபைல் சிக்னல்கள் இந்த மாதிரியான தகவல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படுது. உங்களோட போன்ல இருக்கக்கூடிய மேப்ல இருக்கக்கூடிய உங்களோட வீட்டையோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் கடையோ எப்பவாது நீங்க தேட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா GPS மூலமா இதை செய்யறதுக்கு செயற்கைக்கோள்கள் தான் உதவியா இருக்கு. 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் குழு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அல்லது GPS. இந்த செயற்கைக்கோள்கள் உங்களோட சரியான இருப்பிடத்தை, அதாவது நீங்க கூகுள் மேப்ல உங்களோட இடத்தை நீங்க சர்ச் பண்ணும்போது கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் உதவியா இருக்குது. இந்த GPS மாதிரிப்பட்ட செயற்கைக்கோள்கள் பூமியோட பெரிய பகுதிகளை ஒரே நேரத்தில் பார்க்க உதவியா இருக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, செயற்கைக்கோள்கள் தரையில் இருக்கக்கூடிய கருவிகளை விட அதிக தரவுகளை விரைவா சேகரிக்க முடியுது. பூமியில இருக்கக்கூடிய தொலைநோக்கிகளை விட செயற்கைக்கோள்கள் விண்வெளியில ரொம்பவே சிறப்பான முறையில பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, செயற்கைக்கோள்கள் மேகங்கள், தூசி, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கும் மேல பறந்துட்டு இருக்கு. அங்கிருந்து தரையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அது சிறப்பான முறையில பார்க்குது. செயற்கைக்கோள்களோட பாகங்கள் என்னென்ன அப்படின்னா, மனுஷனால உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் பல வடிவங்கள்லையும் பல அளவுகள்லையும் இருக்குது. ஆனா பெரும்பாலானவற்றில் குறைஞ்சது 2 பகுதிகள் எப்பவுமே சேமா இருக்கும். ஒன்னு என்னன்னா ஆண்டனா, இன்னொன்னு என்னன்னா சக்தி ஆதாரம். அதாவது இந்த ஆண்டனா பொதுவா பூமிக்கும் பூமியில இருந்து தகவல்கள் அனுப்புறதுக்கும் மற்றும் பெறுறதுக்கும் உதவியா இருக்கு. இப்போ இந்த சக்தி ஆதாரம் அப்படின்னா என்னன்னா பேட்டரிகள். அதாவது பூமியில ஏதாவது ஒரு பொருள் வேலை செய்யறதுக்கு பேட்டரிகள் தேவைப்படும் இல்லையா? ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா பொம்மைகள் மாதிரி, அந்த மாதிரி தான் செயற்கைக்கோள்களுக்கும் சக்தி வேணும். அதனால தான் சோலார் பேனல்கள் அல்லது பேட்டரிகள் மாதிரியான பொருட்களை வச்சு செயற்கைக்கோள்களுக்கு பல வகையான சக்தி ஆதாரங்களை உருவாக்குறாங்க. சூரிய ஒளியை மின்சாரமா மாற்றுவதன் மூலமா செயற்கைக்கோள்களை
இயக்குறதுல இந்த சோலார் பேனல்கள் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இதுல பல நாசா சார்ந்த செயற்கைக்கோள்கள், கேமராக்கள் மற்றும் அறிவியல் உணர்வுகளையும் கொண்டிருக்குது. சில நேரங்கள்ல இந்த கருவிகள் பூமியை நோக்கி அதோட நிலம், காற்று மற்றும் நீர் பற்றின தகவல்களையும் சேகரிக்குது. மற்ற நேரங்கள்ல இது சூரிய குடும்பம் மற்றும் பிரபஞ்சத்தோட தகவல்களை சேகரிக்க விண்வெளியை நோக்கி செல்லுது. இந்த செயற்கைக்கோள்கள் பூமியை எப்படி சுற்றி வருது? பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் ராக்கெட்ல இருந்து தான் விண்ல ஏவப்படுது. ஒரு செயற்கைக்கோள் பூமியோட ஈர்ப்பு விசையால அதோட வேகம் சமநிலையில இருக்கும்போது பூமியை சுற்றி வருது. இந்த சமநிலை இல்லை அப்படின்னா செயற்கைக்கோள்கள் ஒரு நேர்கோட்டில் விண்வெளியில பறக்கும் அல்லது பூமிக்கே திரும்பி வந்துடும். இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாமே வெவ்வேறு உயரங்கள்லையும் வெவ்வேறு வேகங்கள்லையும் வெவ்வேறு பாதைகள்லையும் பூமியை சுற்றி வருது. ரெண்டு பொதுவான சுற்றி பாதைகள் இருக்கு. ஒன்னுனா ஜியோ ஸ்டேஷனரி, இன்னொன்னு துருவ. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு புவிநிலை சார்ந்த செயற்கைக்கோள்கள், இன்னொன்னு புவிசார் செயற்கைக்கோள்கள். இந்த புவிநிலை சார்ந்த செயற்கைக்கோள்கள் பூமத்திய ரேகைக்கு மேல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்யும். இது ஒரே திசையில நகரும் மற்றும் அதே வேகத்துல தான் பூமியையும் சுற்றி வரும். இந்த புவிசார் செயற்கைக்கோள்கள் எப்பவுமே ஒரே இடத்துக்கு மேலே இருக்கிறதுனால அது ஒரே இடத்துல நிக்கிறது மாதிரி தெரியும். இதுல இந்த துருவ சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்கள் துருவத்திலிருந்து துருவத்தோட வடக்கு தெற்கு திசையில பயணம் செய்யுது. பூமிக்கு அடியில அது சுழலும் போது இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாமே ஒரே நேரத்துல முழு உலகத்தையும் அதால ஸ்கேன் பண்ண முடியும். செயற்கைக்கோள்கள் ஏன் ஒன்னோடு ஒண்ணு மோதுறது கிடையாது. நாசாவும் உலகத்துல இருக்கக்கூடிய பிற நிறுவனங்களும் விண்வெளியில செயற்கைக்கோள்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. மோதல்கள் பொதுவா நடக்காது. ஏன் அப்படின்னா ஒரு செயற்கைக்கோள் பூமியில இருந்து ஏவப்படும் போது மற்ற செயற்கைக்கோள்களை தவிர்க்க வடிவமைக்கப்பட்ட சுற்றுப்பாதையில தான் அது வைக்கப்படுது. ஆனா காலப்போக்குல ஒருவேளை சுற்றுப்பாதைகள் மாறலாம். மேலும் அதிகமான செயற்கைக்கோள்கள் விண்ணில செலுத்தப்படுவதனால விபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிப்ரவரி 2009 ரெண்டு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள், ஒன்னு அமெரிக்கா மற்றும் இன்னொன்னு ரஷ்யா, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னோடொன்னு மோதிக்கிட்டு விண்வெளியிலே விழுந்தது. இருந்தாலும் மனிதனால உருவாக்கப்பட்ட ரெண்டு செயற்கைக்கோள்கள் தற்செயலா மோதினது அதுதான் முதல் முறை அப்படின்னு நம்பப்படுது. நாசாவோட செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லையா, அதோட வரலாறு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாசா 1958 எக்ஸ்ப்ளோரர் 1 செயற்கைக்கோள்ல தொடங்கி டஜன் கணக்கான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பியிருக்கு. எக்ஸ்ப்ளோரர் 1 அமெரிக்காவோட முதல் மனிதனால உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள். கப்பல்ல உள்ள முக்கிய கருவியான காஸ்மிக் கதிர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விண்வெளியில் உள்ள உயர் ஆற்றல் துகள்களை அளவிடக்கூடிய சென்சார் தான் அது. பூமியோட முதல் செயற்கைக்கோள் படம் 1959 நாசாவோட எக்ஸ்ப்ளோரர் 6 இருந்து வந்தது. 1960 விண்வெளியில இருந்து பூமியோட முதல் தொலைக்காட்சி படத்தை தொடர்ந்து வந்தது இந்த நாசாவோட எக்ஸ்ப்ளோரர் 6. இந்த படங்கள் எல்லாமே அதிக விவரங்களை காட்டல, ஆனா பூமியையும் விண்வெளியையும் மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத செயற்கை செயற்கைக்கோள்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறத உண்மையான படங்களை எடுத்து அது காட்டுச்சு. நாசா இன்னைக்கு இந்த செயற்கைக்கோள்களை எப்படி பயன்படுத்துது? நாசா செயற்கைக்கோள்களை விஞ்ஞானிகள் பூமி, நம்மளோட சூரிய குடும்பத்தோட மற்ற உலகங்கள் மற்றும் அதற்கு அப்பால் உள்ளதை ஆய்வு செய்ய உதவுது. பூமியை நோக்கி பார்க்கும்போது செயற்கைக்கோள்கள் மேகங்கள், கடல்கள், நிலம் மற்றும் பனி பற்றிய தகவல்களை வழங்குது. அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களையும் அளவிடுது. நாசாவோட சுற்றுப்பாதை கார்பன் ஆய்வகம் 2 அல்லது OCO2 பூமியோட கார்பன் சுழற்சியை சிறப்பா கண்காணிக்க பூமியோட கார்பன் டை ஆக்சைடு அளவை அளவிடவும் 2014 தொடங்கப்பட்டது. நாசாவோட OCO2 விண்வெளியில இருந்து வரக்கூடிய அளவீடுகள் எதிர்கால CO2 அதிகரிப்பு மற்றும் பூமியோட காலநிலையில அதோட தாக்கத்தை எவ்வாறு கணிக்க முடியும் அப்படிங்கறத ஆராய உதவுது. பூமி வளிமண்டலத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஆற்றலோட அளவையும் பூமி மீண்டும் விண்வெளிக்கு அனுப்பும் ஆற்றலின் அளவையும் செயற்கைக்கோள்கள் அளவிடுது. மேலும் இந்த செயற்கைக்கோள்கள் காட்டுத்தீ மற்றும் எரிமலைகள் மற்றும் அதோட புகைகளையும் கண்காணிக்குது. இந்த தகவல்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் வானிலையையும் காலநிலையையும் கணிக்க உதவுது. இந்த தகவல் பொது சுகாதார அதிகாரிகளுக்கு நோய் மற்றும் பஞ்சத்தை கண்காணிக்க உதவியா இருக்கு. விவசாயிகள் என்ன பயிர்களை பயிரிடணும் அப்படிங்கறத அறியறதுக்கும் உதவியா இருக்கு. மேலும் இது இயற்கை பேரழிவுகளுக்கு பதிலளிக்க அவசர பணியாளர்களுக்கும் உதவியா இருக்கு. விண்வெளியை நோக்கி செல்லக்கூடிய செயற்கைக்கோள்கள் எல்லாமே பல வேலைகளை செய்யுது. சில சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆபத்தான கதிர்களை கவனிக்குது. மற்றவை சிறுகோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களோட வரலாறு மற்றும் கிரகங்களோட தோற்றம் ஆகிய
ஆகியவற்றையும் ஆராயுது. சில செயற்கைக்கோள்கள் மற்ற கிரகங்களுக்கு பக்கத்துல பறக்குது மற்றும் அதை சுற்றி வருது. இந்த விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்துல நீர் இருப்பதற்கான ஆதாரங்களை தேடலாம் அல்லது சனியோட வளையங்களின் நெருக்கமான படங்களையும் எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.